இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 7 மற்றும் 8 ஆகிய வசனங்களிலே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்து போனார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இது எத்தனை உண்மையான ஒரு காரியம் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நாம் மேன்மை பாராட்டுகிற காரியம் என்று ஒன்று சொன்னால் நாம் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே மேன்மை பாராட்ட வேண்டும். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அதை தான் அவர் செய்திருந்திருக்கிறார். தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனிதனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், இவைகளுக்கு மத்தியிலே தேவாதி தேவனை மேன்மைப்படுத்துகிற தாவீது. காரணம், அவரால் அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் தாவீது ராஜா. இன்றைக்கும் நாமும் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால், நமக்கு இருக்கக்கூடிய மேன்மை என்று நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கீழே தள்ளிவிட்டு தேவனை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறவர்களாயிருப்போம். தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்பொழுதும் தேவனை மட்டுமே மகிமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். இதை வைத்தே நாம் அறிந்து கொள்ள முடியும். தங்களுடைய சுய காரியங்களை, தங்களுக்கு மேன்மை என்று நினைக்கிற காரியங்களை அதிகமாய் பேசுகிற, அதிகமாய் செயல்படுத்துகிற ஒரு மனிதனிடத்திலே தேவனுடைய உண்மையான அபிஷேகம் இருக்காது. ஆனால் தேவாதி தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவன் தேவனை உயர்த்தி கொண்டே இருப்பான். அவரை மட்டுமே உயர்த்தி கொண்டே இருப்பான். அவரை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பான். பரிசுத்த வேதாகமத்திலே எசேக்கியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியின் நாட்களிலே, ராஜாவின் நாட்களிலே நடந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமங்களின் புஸ்தகம் அதனுடைய 32ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த அசீரியா ராஜாக்கள் வந்து எசேக்கியா தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் எழும்பின பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த திரளான கூட்டம் நமக்கு விரோதமாய் எழும்புகிறது. அவர்கள் தங்களுடைய மாம்ச புயத்தை நம்பி இறங்கி இருக்கிறார்கள், நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் எசேக்கியா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அவனுக்கும் அவனுடைய கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். காரணம், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அந்த ஜனங்களை தேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மாமிச புயம் அது ஒன்றிற்கும் உதவாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, மகிமை நம்மீது ஊற்றப்படும் பொழுது அது என்னென்ன காரியங்களை செய்கிறதாம் அன்றைக்கு எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரம் 21, 22 ஆகிய பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். ஹல்லேலூயா. அவர்கள் மாமிச புயத்தை நம்பி வந்தார்கள். இங்கு எசேக்கியா ராஜா தேவனாகிய கர்த்தரை
நம்பி வந்தான். ஆகவே எசேக்கியாவுக்கு ஒரு வெற்றி. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, மேன்மை பாராட்டுகிறவன் தேவனை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற, நம்மிடம் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்று நாம் நினைக்கிற அந்த பூமிக்குரிய சகல நன்மைகளும் அது தேவனிடத்திலிருந்து வந்தது. அது அவர் நமக்கு கிருபையாய் கொடுத்தது. ஆகவே அவர் கொடுத்த அந்த காரியத்தை குறித்து நாம் அதிக மேன்மையாய் பெருமையாய் எண்ணாதபடி கொடுத்த கர்த்தரை நாம் மேன்மைப்படுத்துகிறோமா? அவருக்கு நாம் மகிமை செலுத்துகிறோமா? அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது அவர் கொடுத்த பொருட்கள் மீது, ஆசீர்வாதங்கள் மீது நம்முடைய மேன்மை பாராட்டுதல் இருக்கிறதா? அன்றைக்கு எசேக்கியாவினுடைய நாட்களிலே அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்த ராஜா தன் புய பலத்தை, மாமிச பலத்தை நம்பி வந்தான். ஆனால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சகல காரியங்களையும் முறியடித்தார். எசேக்கியாவுக்கு வெற்றியை கொடுத்தார். எசேக்கியா கர்த்தரை நம்பி போனார். எசேக்கியா கர்த்தரை உயர்த்தி கொண்டு இருந்த மனிதன், தேவனையே நம்பி இருந்தான், கர்த்தரையே சார்ந்திருந்த எசேக்கியா. ஆகவே எசேக்கியாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் அன்றைக்கு கொடுத்தார். சில ரதங்களை குறித்தும் குதிரை வீரர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இது தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் நடக்கிற ஒரு காரியம். ஆகவே நம்முடைய மாம்ச புயத்தை நம்பி அதிலே சார்ந்து நிற்காதபடி தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இருதயத்தோடு கூட நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நாளும் நம்மோடு நிற்பார். நாம் அந்த நிலையில் கீழே விழுந்தாலும் நாம் மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இரண்டாவதாக, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து ஒரு மேன்மை பாராட்டல் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம். லூக்கா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஒருவனுடைய ஜெபம், அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு பெருமையான ஜெபத்தின் ஆரம்பம். தன்னை குறித்து அவன் இன்ட்ரோ கொடுக்கிறான் ஆண்டவருக்கு. சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் சரியாய் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். மேட்டிமையான ஒரு ஜெபம், தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு ஜெபம். தான் கர்த்தருக்காக அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அவருக்கு அவ்வளவு கொடுக்கிறேன், இவ்வளவு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை தானே மேன்மை பாராட்டி கொள்ளுகிற ஒரு ஜெபம். ஆனால் மற்றொருவனுடைய ஜெபம், ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை கூட வானத்திற்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி ஏறெடுத்த ஒரு ஜெபம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே சொல்லியிருக்கிறார், அவன் அல்ல, யார்? மேட்டிமையான ஒரு ஜெபம், தன்னை குறித்து அதிகமாய் மேன்மை பாராட்டி ஏறெடுத்த ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை செய்தவன் அல்ல, தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தானே, அவனே நீதிமானாக்கப்பட்டு சென்றான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே நாம் சில நேரங்களிலே
நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலே அவரோடு உள்ள ஐக்கியம், அவரோடு உள்ள நெருக்கம் சில நேரங்களிலே மேன்மை பாராட்டலாய் மாறும் பொழுது அது தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பாய் மாறி போகும். எல்லாவற்றிற்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவரோடு நமக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதற்காக நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் அவரை உயர்த்த வேண்டும். இது அவருடைய கிருபை என்றதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 30, 31 ஆகிய பகுதிகளிலே சொல்லியிருக்கிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். காரணம் என்ன? அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் அதனுடைய 14 சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. காரணம் என்ன? அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அவரால் இந்த மீட்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, அவரால் நான் சிலுவையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். இது ஒரு பெரிய கிருபை. இது தேவனால் உண்டானது, இது நம்மால் உண்டானது அல்ல. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3 அதிகாரம் அதனுடைய 21 பவுல் சொல்லுகிறார், இப்படி இருக்கிற ஒரு மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. மனுஷரை குறித்து ஒருவனும் ஒரு காலம் மேன்மை பாராட்டாதிருப்பானாக. இயேசு ஒருவர் தான் பெரியவர், இயேசு ஒருவர் தான் எல்லா மகிமைக்கும் பாத்திரர். மனிதன் ஒருபோதும் அதை செய்ய முடியாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் மனிதனுக்கு கொடுப்போம் என்று சொன்னால் அது பாவம். இன்றைக்கு நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே சுட்டி காண்பித்திருக்கிற காரியங்களை இன்றோடு விட்டு விடுவோமா? எல்லாம் அவரிடத்திலிருந்து நமக்கு வந்தது. நமக்கு வந்திருக்கிற, நம்மிடத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அவர் நமக்கு கிருபையாய் ஈவாய் கொடுத்தது. ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் அவர் நமக்கு ஈவாய் இரக்கமாய் கொடுத்தது. ஆகவே இவைகளில் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் பெருமையாய் எண்ணிவிடக்கூடாது. கிறிஸ்துவை மட்டுமே நாம் உயர்த்த வேண்டும். இதெல்லாம் அவர் எனக்கு கொடுத்தது, அவரிடத்திலிருந்து எனக்கு கிடைத்தது, கிருபையாய் கிடைத்தது. நான் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அதுவும் அவர் கொடுத்த கிருபை, அவர் இரக்கமாய் ஈவாய் கொடுத்தது. ஆகவே அவருக்கு கொடுக்க வேண்டிய மேன்மையை நாம் அவருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். உலகத்தின் காரியங்களுக்கோ மனிதர்களுக்கோ கொடுக்காதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, இந்த நாள் முதல் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்மை மட்டுமே எல்லா காரியங்களிலும் உயர்த்தி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய கிருபைகளை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் பாராட்டு. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.